ஹாய் விவஸ் அக்கா வீடியோ போட்டு நிறைய நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் வந்து கோவில் விசேஷம் ஃபுல்லாக வந்து இந்த அவங்க திருவிழாவுக்கு வந்து நம்ம சாதா ஜாக்கெட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடலை. இப்போ இந்த வீடியோ பாருங்கள். இது வந்து பேக் தட்டு தான் நான் வந்து கட்டிங் வெட்டி வச்சுருக்குதேன். இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான மாடல் தான். இப்போ வந்து போர்டு நெக்கு மாதிரி எல்லோரும் கேட்கணும் பின்னாடி. இப்போ வந்து வீட்டில் நிறைய பேர் இப்போ பழங்கன்னு பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து மாடல் நெக்குனாலே கொஞ்சம் பயந்த மாதிரி நினைப்பேன். ஏன்னா மாடல்னால் இப்போ நீங்கள் மாடலுக்குன்னு தனியாக போய் பழகவே வேண்டாம். நீங்கள் இப்போ மாடலுக்குன்னு பழக வேண்டாம். இப்போ இது வந்து நார்மலாக ஒரு ஜாக்கெட் பழகி வச்சுருக்குதுல, அதே வந்து நம்ம பின்னாடி வந்து இப்போ ஒரு போர்டு நெக் உங்கள்கிட்ட சொல்லினேன். இப்போ நீங்கள் புதுசாக தான் பழக போதே அவங்கள்ட்ட வந்து போர்டு நெக் ஒன்று நீங்கள் வந்து பயந்து கூட, அக்கா நான் இப்போ தான் பழக போகிறேன், ஐயோ இனிமேல் தான் நான் அதெல்லாம் பழகணும் அப்படிலாம் வந்து பயந்துக்க வேண்டாம். நம்ம நீங்கள் வந்து இப்போ நார்மலாக பழகிட்டியான்னு வச்சுக்கோங்க. இப்போ நார்மலாக இதே மாதிரி ஒரு கட்டிங் வெட்டி பழகிட்டியானா உங்கள்கிட்ட ஒரு போர்டு நெக்கோ ஒரு பேட்டர்னோ ஏதோ சொல்லிச்சுன்னா நீங்கள் தைரியமாக வாங்கி தைக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம படிக்கணும், படித்தா தான் நம்மளால் அதை தைக்க முடியும். வயசு வேணும். இப்போ ஒரு சில அம்மா மரளை இப்போ வந்து நிறைய பேர் வந்து டெய்லரிங் வந்து பழகிட்டு இருக்கணும். அம்மா மரளுக்கு அவங்களுக்கும் அப்படி தான். இப்போ நமக்கு வந்து பழகணும், இல்லை நமக்கு ஒரு இது வயசாகிடுச்சு, நம்மளால் நீ இது எங்கே தைக்க முடியும், நமக்கு அது அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே செய்யுங்க. யார் வேணாலும் நம்ம வந்து இது தைச்சிக்கலாம். ஒரு ஈஸியான மெத்தேடு தான் பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வெட்டினை பற்றியெல்லாம் வெட்டிட்டு போர்டு நெக்குன்னு என்ன நினைப்பையோ அளவுகள் வேறையாக இருக்குமோ அப்படிலாம் கிடையாதுங்க. நமக்கு இந்த அளவு வந்து முன்னாடி நம்ம வைக்கும் பற்றில ஒரு 2 வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கணும். நம்ம ஒரு 3 இன்ச்சு கிட்ட வைக்கணும் நம்ம இந்த கழுத்து மேலே. அப்புறம் வந்து கீழே வந்து அதே மாதிரி நீங்கள் ஒரு 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஈஸிங்க. இதெல்லாம் வந்து பேட்டர்னு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ஈஸியாகவே பழகிக்கலாம். இப்போ இதில் நம்ம 3 இன்ச்சு எடுத்துக்கோமா, எடுத்துகிட்டு பாருங்கள் நம்ம அப்படி வந்து நீங்கள் வரைங்க. இப்போ இவங்களுக்கு வந்து விரிவு அதிகமாக வேணுமா, இறக்கம் ஹைட் வேணுமான்னு மட்டும் நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். இப்போ நான் எப்படி எடுத்திருக்கேன், இப்போ நம்ம எப்போ மாதிரி நம்ம மார்க் வெட்டி கட்டிங் வெட்டி வச்சுருக்கா. இப்போ இதை வந்து நம்ம இல்லைன்னா ரவுண்டாக தைக்கும், பாவாக தைக்கும், ஸ்டார் நெக் அந்த மாதிரி யூ ஷேப்பில் தைக்கும். இப்போ இது வந்து ஒரு போர்டு நெக் மாதிரி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் வந்து அதை அசால்ட்டாக ஈஸியாக எடுத்துக்கணும். ரொம்ப வந்து ஐயோ போர்டு நெக்கு ஐயோ அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. இப்போ இல்லை 3 இன்ச்சு போட்டுட்டு நீங்கள் மேலே வந்து நான் 3 இன்ச்சு இதில் இந்த போர்டு நெக்குக்காக நான் வச்சுருக்குதேன். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா அப்படியே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அப்படி மெயினாக வந்து நீங்கள் கேட்டுக்கணும். உங்களுக்கு ரொம்ப விரிவு வேணுமா இறக்கம் வேணுமா மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ இவங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ இதுவே பாருங்கள், இவங்க இந்த போர்டு நெக்கில் என்ன ஒரு இது பண்ணியிருக்குன்னா பார்த்துக்கலாம். இந்த இது வந்து இங்கே வரைக்கும் வரல, இடம் வரைக்கும் தான் வந்திருக்கு. இப்போ சீரி போட்டிருக்கா, இப்போ இடம் வரைக்கும் தான் வந்திருக்கு பாருங்கள். இதுவும் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைப்பேன் இது வந்து இந்த மாதிரி தான் எங்களுக்கு வராதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே வந்து இது வரைக்கும் நிற்கிது பார்த்தீங்களா. இதுக்கு என்ன காரணம்னா இப்போ தெரியும் நினைக்கிறேன் நல்லா. இப்போ வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து இடம் வரைக்கும் இப்போ நிற்கிது பார்த்தீங்களா. இங்கே வரல, இப்படி உள்ளாடி தள்ளிட்டு நம்ம அந்த சீரி பொடியது வந்து இங்கே வரைக்கும் நிற்கிது. ரோப்பு மாதிரி போட்டிருக்கீங்கன்னா இங்கே இடம் வரைக்கும் தான் இங்கே நிற்குது. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம எப்படி இங்கே உள்ளாடி இங்கே வரைக்கும் கொண்டு வரதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ அதில் வந்து எப்படி எடுத்துருக்கீங்கன்னா அவங்க இப்போ இங்கே மேலே நம்ம தையலுக்கு விட்டியதை சேர்க்க வேண்டாம். இப்போ ஒரு 3 இன்ச்சு கிட்ட நீங்கள் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு கிட்ட மார்க் பண்ணி வச்சுட்டு அப்படியே வளைவு வாங்க. இப்படி வந்துட்டு ஃபோம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோமில் கூட உங்களுக்கு வச்சிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கெட்டியாக திக்னஸ் மாதிரி கிடைக்கும். நான் வந்து அப்படியே லைனிங்லேயே வெட்டுதேன் வரைதேன். இப்போ இங்கே வரைக்கும் கொண்டு வரணும். இப்போ இதில் வந்து அவங்க இங்கே இடம் வரைக்கும் தான் நிப்பாட்டி இருக்கிறேன், இது வரைக்கும் தான் நிப்பாட்டி இருக்குது. நம்ம வந்து இங்கே முக்கு இப்படியே வரைஞ்சி இப்படியே கொண்டு வந்துட்டு இங்கே வந்து இப்படி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த முக்கு நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வர இப்படி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு நெல் தனியாக டெய்லர் கிளாஸுக்கு போகணும், நம்ம எல்லாமே பழகியாச்சு நார்மலாக. இனி வந்து இந்த பேட்டர்னுக்கெல்லாம் நம்ம வந்து தனியாக அமௌண்ட்டு கொடுத்து போகணும்லாம் உங்களுக்கு தேவையே கிடையாதுங்க. நீங்கள் இந்த மாதிரி சின்னதை போட்டு பழகினாலே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே நீங்களாகவே ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். மாடல் எல்லாமே சின்ன போர்டு நெக் மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் வந்து எதுவுமே தேவையில்லை பற்றிலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்போம். அப்படியே வரைஞ்சி கண்ணால் பார்த்து இந்த ஷேப்பு மட்டும் இப்படி எடுத்துக்கோங்க வெட்டும்போது. அதே மாதிரி லைனிங் மட்டும்தான் நம்ம வெட்டும்போது இதை மட்டும் மெயினாக கவனமாக வெட்டிக்கணும். இப்போ இது வந்து நான் இவ்வளோ இதோட நிப்பாட்டிட்டேன். இப்போ இதில் என்னென்னா நீங்கள் என்ன பார்க்கணுன்னா விரிவு வேணால் நீங்கள் விரிவு வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு விரிவு வேண்டாம் அக்கா ஒடுக்கமாக தான் ஒடுக்கனா அந்த அளவுக்குள்ளே என்ன போதுன்னா அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஹைட்டு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹைட் எவ்வளோ வேணுமோ பின்னாடி
அதுபடி நீங்கள் வந்து வெட்டிக்கோங்க. அவ்வளோதான். வேறு இதில் எந்த படிக்கணும் எடுக்கணும் அது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. நம்மளுடைய கண்ணு பார்த்து கை அப்படியே வேலை செய்யுது, அவ்வளோதாங்க. இல்லை மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படி அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம இதுக்கு அளவு எடுக்குதா அதோட விட்டுட்டு இந்த பேட்டர்னெல்லாம் நம்மளாவே அது வந்து போடியதாங்க. ரொம்ப ஈஸி. பத்தில் இப்போ இந்த மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை வச்சு அப்படியே லைனிங்கில் வச்சு நீங்கள் வந்து ஃபோம் இருந்ததுன்னா அந்த ஃபோமில் கூட நீங்கள் வரைஞ்சி இப்படியே வச்சீங்கன்னா கொஞ்சம் இந்த இடம் வந்து நல்லா கெட்டியாக நின்றுக்கா, அப்படியே ஸ்டிப்பாக நின்றுக்கா. அவ்வளோதாங்க. இது வந்து அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டது. நிறைய போடுதுங்க. இப்போ ஏதாவது பேட்டர்ன் இங்கே பாருங்கள். இப்போ ஒரு பேட்டர்னே நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள். இப்போ இது வந்து இவங்க அவசரமாக தைச்சி கேட்டேன்னா நான் வந்து இது வீடியோ எடுக்கலை. நிறைய துணி தைச்சிட்டே தான் இருக்கேன். ஆனால் என்னால் வீடியோ அதிகமாக எடுக்க முடியலை. ஏன்னா துணி வந்துகிட்டே இருக்கும்போது நம்ம ஒரு ஆளே தான் ஸ்டிச்சிங் பண்ணது பற்றலாம், எல்லா வேலையும் நம்மளே பார்க்கங்காட்டிக்கு பற்றலாம். இப்போ இது வந்து பாருங்கள், இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் இவங்க கேட்டிருக்கீன்னு பற்றலை. இதெல்லாம் வந்து நம்ம படிப்பு அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் தேவையே கிடையாதுங்க. நம்ம வந்து அந்த அளவு நம்ம பார்த்து வச்சுக்கணும் பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கேட்டிருக்கேன் அவங்க, கொத்து மாதிரி பற்றலாம். இது வந்து இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இதெல்லாம் வந்து பழகணுங்கெல்லாம் கிடையாது. நம்ம வந்து இப்போ ஒரு மாடல் போட்டோன்னா நம்ம கரெக்டாக அந்த கழுத்து மட்டும் விரிவு எவ்வளோ வேணும்னு நீங்கள் கேட்டு வச்சுக்கணும். கேட்டு வச்சுட்டு அப்படியே அந்த துணி இது பாருங்கள், இது வந்து புடவை துணி தான். புடவை துணியை வாங்கிட்டு வந்து அவங்க என்ன மாடல் கேட்கணுமோ அதை வந்து நீங்கள் சின்னதாக பழகிக்கோங்க. ரொம்ப பேட்டர்ன் அதிகமாக பெரிய பெரிய ஒர்க்கு போகாமல் சும்மா அட்டாச் பண்ணி மாதிரி பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மாடல் எல்லாமே தைச்சி நீங்களே பழகிக்கலாம். முதல்ல நார்மலாக பழகிக்கோங்க. சும்மா ஒரு சாதா ஜாக்கெட் லைனிங் ஜாக்கெட் பழகிட்டு அப்புறமா இந்த மாதிரி வந்து அட்டாச் பண்ணிய மாதிரி பழகிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து சீக்கிரம் வந்து அந்த மெத்தேடை எடுக்க முடியும். பார்த்துக்கோங்க. இது பத்தலை. இது சும்மா ஒரு சிம்பிளான ஒரு மாடல் தான். இப்போ இவங்களுக்கு இதே மாதிரி தான் இவங்களுக்கு வந்து போர்டு நெக் மாதிரி கேட்டிருக்கேன்னு இவங்க வந்து இந்த நெக்கு கேட்டிருக்கேன்னு மாடல். இது வந்து சும்மா ஒரு நார்மலாக ஒரு ஃபஃப் பார்த்தீங்களா, ஃபஃப் கை வச்சு நான் இந்த பார்டர் வச்சு இங்கே வந்து பாருங்கள் இப்படி வந்து அடிச்சிருக்கேன். இதுக்கெல்லாம் பழகணுன்னெல்லாம் நீங்கள் கிடையாது. இதுக்கு போய் தனிமையாக பழக போகணுமா மாடலுக்கு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் முதல்ல நார்மலாக பழகிக்கோங்க. பழகிட்டு அப்புறமா கொஞ்சம் சின்னதாக வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா பேட்டர்ன் மாதிரி வர்றது வெட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து சின்ன பேட்ச் ஒர்க் இந்த மாதிரி பழகிக்கோங்க. ஈஸியாக உங்களாலேயே வந்து கண்டிப்பாக வந்து தொழிலில் நம்மளால் சாதிக்க முடியுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து இது ஸ்டிச்சிங் பண்ணி எடுத்துட்டேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து அதில் போட்டிருப்பேன் பாருங்கள். இப்போ பற்றில இது வந்து இந்த முக்கு பற்றில இப்படி இங்கே வந்துருச்சு நேரம் ரெண்டுமே சமமாக இருந்துச்சு. ஒரு சிலது வந்து இப்படி இந்த இடத்துல நின்றுடும். இப்போ இது வந்து அளவு ஜாக்கெட்டு. இவங்க வந்து அளவு ஜாக்கெட்டு பாருங்கள். இந்த அளவு ஜாக்கெட் வந்து இந்த இடையிலே நிற்கிது பற்றிலாம் இருக்குதான். இது வந்து இந்த இடையிலே வந்து நிற்கிது பற்றிலாம். இது வராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கட்டிங் வெட்டணும். உங்களுக்கு வந்து சப்போஸ் வந்து இப்படி நீங்கள் வெட்டும்போது இந்த முக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி வரலைன்னா இப்போ நான் இந்த இது வந்து அளவு ஜாக்கெட் இவங்க தந்திருக்கிறது. அதில் வந்து கொஞ்சம் இந்த சைடை நின்றுடா சீடி போடுறதுக்காக இப்படி பண்ணணும். இல்லை இன்னும் வந்து இந்த முக்கு வந்து இங்கே வரணுன்னா இப்போ இது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து இதில் வந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள். இந்த கொஞ்சம் கூர்மையாக இன்னும் நமக்கு கொஞ்சம் வந்து இல்லை ஒரு பட்டன் கூட வச்சுக்கலாம். இந்த சீடி உங்களுக்கு வேணாங்கன்னா நம்ம வந்து பட்டன் கூட வச்சு விடலாம். நான் அந்த கட்டிங் வீடியோ வந்து அதில் போட்டிருப்பேன். இந்த முக்கு இது எப்படி வரணும், இங்கே முன்னாடி வரைக்கும் எப்படி வரணுன்னு. அதனால தான் இது வந்து ஸ்டிச்சிங் பண்ணுற உங்களுக்கு போட்டிருக்கு. இது சும்மா நார்மல் தான். ஒரு ஃபஃப் வச்சு பாருங்கள் அழகாக. இப்போ எல்லாமே மாடல் வந்து இந்த மாதிரி ஃபஃப் தாங்க மாடலாக வருது எல்லாமே. இதெல்லாம் நம்ம டெய்லர் கிளாஸுக்கு போய் தான் பழகணுங்களாம் கிடையாதுங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான வேலை தான். புதுசாக பழகியவங்க வந்து அதை நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. நம்ம வந்து இது வந்து ஒரு பெரிய இதாகவே நம்ம நினைக்கவே வேண்டாம். ஒரு சிம்பிளாக தான் அந்த கழுத்து வந்து இவங்களுக்கு இறக்கம் எவ்வளோ வேணும், இந்த விரிவு எவ்வளோ வேணும் மட்டும்தான் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு 3 இன்ச் இறக்கம் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இப்படி ரவுண்டு மாதிரி இப்படி ஷேப் போட்டுட்டு அப்படியே கட்டிங் வெட்டி எடுத்தால் போதும். மெயினாக வந்து இந்த கூர்மையாக இருக்குது இந்த இது இருக்குது பற்றிலாம். இதுக்கு தான் நான் இந்த வீடியோ வந்து அதிகமாக போட்டிருப்பேன். இதில் இந்த முன்னாடி இப்படி ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி ஒரு சில நம்ம கட்டிங் வெட்டினா வராது. இங்கே வந்து நின்றுடும். இது வந்து இங்கே வந்துடும். பற்றிலாம். சரி, பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.